Students, you are a good educator. Now, RNA recombinant. Previous video application of biotechnology. What is genetic engineering? Genetic engineering adding, removing, repairing. So, next RNA, DNA. You know RNA protein synthesis, DNA deoxynucleic acid, RNA ribonucleic acid for protein synthesis, RNA. DNA hereditary unit from parents to offspring characters transmitted. Okay, now genetic engineering basic you know very well. The DNA produced a particular organism transferred the gene and another organism introduced. The DNA production is referred recombinant DNA or should write small letter only. அதாவது திரும்ப அந்த டிஎன்ஏ காம்பினேட் பண்ணப்படுகிறது. எதனால்னா ஒரு பர்டிகுலர் ஆர்கனிசத்திலிருந்து என்ன பண்ணுறோம், இன்வால்வ்ஸ் ஜீன் ஒன் ஆர்கனிசம் அண்ட் டிரான்ஸ்ஃபரிங் இன்டு த டீன் அனதர் ஆர்கனிசம். ஒரு ஆர்கனிசத்திலேருந்து டிஎன்ஏ தான் ஹெரிடிட்டரியாக கடத்தும். அப்போ அதை என்ன பண்ணுறாங்க, அனதர் ஆர்கனிசத்தில் ஆர் அனதர் ஸ்பீஷீஸில் மற்ற உயிராக இருக்கலாம் அல்லது அதனுடைய சிற்றினமாக இருக்கலாம். இப்போ புலி பூனையும் என்னது அதனுடைய ஃபேமிலி ஜீனஸ் ஸ்பீஷீஸ் தான். ஸோ அதுபோல் அந்த ஆர்கனிசம் ஆர் ஸ்பீஷீஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மெத்தடுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ் ஆர் 3 மார்க் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த டெக்னாலஜி என்ன சொல்கிறாங்க, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜின்றாங்க. All this part of broad field biotechnology which can be defined applications of scientific and engineering principles of processing material by biological agents to provide goods and service. இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பயாலாஜிக்கல் ஏஜென்ட்ஸு குட் அண்டு சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் ஒரு நல்ல ஒரு அறிவியல் தொழில்நுட்பத்துக்கு உடைய நல்ல ஒரு சிறப்பான பணி. பயோடெக்னாலஜிங்கிறது அம்பர்லா டேர்ம்ஸை கவர்ஸ் வேரியஸ் டெக்னிக்ஸ் யூஸிங். பல டெக்னிக்கில் யூஸ் பண்ணுறாங்க. டேர்ம் பயோடெக்னாலஜி ஃபஸ்ட்டு யூஸ்டு என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஆக்டிவிட்டீஸ், நம்முடைய பாரம்பரியம். உலகத்தில் பலவிதமான ஃபுட்டு போட்டி வச்சாங்களாம். அதில் இந்தியாவில் பர்டிகுலராக தமிழ்நாட்டில் இட்லிக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ். ஏன்னா அதுபோல் அதை தான் அதை ட்ரெடிஷ்னல் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. பாரம்பரிய இட்லி, தோசை, டெய்ரி ப்ராடக்ட்டு, ப்ரெட்டு ஆர் ஒயின். பட் none of these would be considered biotechnology in the modern sense. ஸோ இது எல்லாமே பயோடெக்னாலஜி இல்லாத நம்மளால் என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேராவில் in this chapter we will study of the application biotechnology various field including மெடிசின்ஸ் ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி. பல வகையில் இந்த ரீகாம்பினன்ட் டெக்னாலஜியை நம்ம கொண்டுட்டு வராங்க. ஓகே, இப்போ எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். நம்முடைய இது ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு, இட்லியாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும், மில்க் ப்ராடக்டாக இருக்கட்டும், அல்லது பிஸ்கெட்டு, பேக்கரி ஐட்டம், ஒயின் ப்ரிப்ரேஷன். ஸோ 20th செஞ்சுரிக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து யூஸாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி உள்ள இந்த பயோடெக்னாலஜி மாடர்ன் மெத்தடில் இதையெல்லாம் இதை விட லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய மெத்தடு வந்தாச்சு. ஓகேங்களா, அதுதான் இந்த 20th செஞ்சுரி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பிஃபோர் 20th செஞ்சுரியில் எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் 20th செஞ்சுரியில் பயோடெக்னாலஜி இந்த மாடர்ன் சென்ஸு நவீன காலத்துக்கு எப்படி பயன்படுது அப்படின்னு. இந்த சாப்டர் த ஸ்டடி அப்ளிகேஷன் பயோடெக்னாலஜி எது இதெல்லாம் பயன்படுது, மெடிசின் மருத்துவத்துறையில் பயன்படுகிறது, ஹார்மோன்ஸ், ப்ரோட்டீன்ஸு, தெரபட்டிக்னா ட்ரீட்மெண்ட்டுன்னு நோட் பண்ணிங்க. ஓகே, அப்ளிகேஷன் மெடிசின்ஸ். அப்ளிகேஷன் மெடிசின்ஸில் நம்ம என்னென்ன பார்க்குறோம், அப்ளிகேஷன் மெடிசின்ஸ். தேங்க்யூ.